வணக்கம். மீண்டும் ஒரு லாக்டவுன் வருமா? இந்த டாபிக்கே மற்றவங்கள பயமுறுத்துற மாதிரி தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு 2-3 வீடியோவோட தம்ப்நெயில் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்க்க நேரிட்டது. லாக்டவுன் பற்றி போட்டிருக்கப்போ நம்மளுக்கும் அது மாதிரி தான் இரிட்டேட்டிங்காக இருந்தது. பட் சில விஷயங்கள்லாம் தோண்டி பார்க்குறப்போ ஏன் இப்படி நம்ம சந்தேகப்படக்கூடாது? நம்மலாம் எதிர்பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா 2020 ஒரு பேண்டமிக்காக லாக்டவுன் போட்டாங்க. எதிர்பாராத சூழ்நிலையில் நடந்த ஒரு விஷயம், லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் நடந்த ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு லாக்டவுன் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகத்துடைய நிலைமை அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுக்கான முக்கிய காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நிறைய கண்ட்ரீஸில் இந்நேரம் பரிசீலிச்சுட்டு இருக்கிறப்போ இந்தியா போன்ற ஒரு பெரிய பாப்புலேஷன் உள்ள நாட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லாக்டவுன் அப்படிங்கிற விஷயத்த தவிர்க்க தான் பார்ப்பாங்க. பட் அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸும் பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகளும் இன்னும் பல அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா அங்கும் இங்குமா பேசுறது, பொத்தி பொத்தி வச்சாலும் வெளில வந்துடும் உண்மை அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமா கசிய ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு பேசு பொருளா மாறி இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுற அளவுக்கு நின்றுச்சு. ஏன்னா இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதான். என்னதான் நம்ம மோடி அவர்கள் ஈரானுடைய இந்தியாவுக்கு உண்டான தூதரை சந்திச்சு பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்திய பிரஜைகள் பத்திரமா வச்சுட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாலும், ஜெய்சங்கர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவரும் நன்றி அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஈரானால முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே ஹெல்ப் பண்ணி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே ஆயில் போட்டோம் அப்படின்னு வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராங் ஹோல்டு அதுதான். அப்படிங்கிறதுனால அவங்க அதை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 20 பில்லியன் பேரல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தேவைக்கு ஒரு ஷிப்மெண்ட்ல சேர்ந்தாதான் 20 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய தேவையா இருக்கு. இவ்வளோ பெரிய தேவையை பூர்த்தி பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் இந்த மாதிரியான சப்ளை நம்மளுக்கு வந்துட்டே இருந்தால் மட்டுமே தொடர்ந்து இந்தியா அந்த கமர்ஷியல் எல்பிஜி கேஸாக இருந்தால் மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டு கேஸாக மட்டும் இல்லாமல் வண்டிக்கு போடுற ஃபியூவலு இன்னும் பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்க ஃபியூவல் இந்த எல்லா தேவையுமே பூர்த்தி பண்ண முடியும். என்னதான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட இருப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9 நாள்லேருந்து 25 நாளைக்கு தான் நிஜமாவே நம்ம கிட்ட இருக்க கட்டமைப்புக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பராக சேஃப்டி ரீசன்ஸ்க்காகவும் இருப்புன்றது அவ்வளோதான் நம்மளால வச்சுக்க முடியும். இதுதான் ஒரு நடைமுறையாக இருந்தது. அப்படி இருக்கிறப்போ சப்ளை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு இருந்த காலகட்டங்களில் இந்த 25 நாளுக்கு உண்டான சேஃப்டி தான் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கல. பட் இது நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஏற்கனவே இதை கணித்து இந்தியாவுக்கு உண்டான ஷிப்மெண்ட்ஸ் அர்ஜென்டினாலையும் இன்னொன்று அமெரிக்காலேருந்தும் பார்த்தோன்னா 35 நாள் டிராவல் பண்ணி வந்துச்சு. அப்போனா இந்தியாவுக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தானே, ஈரான் வார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். அப்படி நம்ம பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கண்ட்ரிஸ் யாரெல்லாம் ஆயிலை உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிஸ்க்கே இன்னைக்கு ஆயில் ஷார்டேஜ் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பல கண்ட்ரிஸில் ரிசர்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எரிக்கப்பட்டுருச்சு. அங்கே ப்ரொடக்ஷனை ஒரு பதற்றமான சூழ்நிலையில் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இதன் மூலயமா உலகத்துக்கு முழுக்க முழுக்க ஆயில் ஷார்டேஜ் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்தியா மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரினா நிலப்பரப்பில் மட்டும் இல்லாமல் பாப்புலேஷனில் நம்பர் 1 இருக்கிறதுல தேவை நம்மளுக்கு எல்லாரோட அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால முழுக்க எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு பைக்ஸ்க்கு நம்ம மாறாமல் முழுக்க இல்லை பெரும்பான்மையாக இது மாதிரி ஃபியூவலை நம்பியே இருக்கிறதுனால நம்மளோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால எப்படி 2020 ஒரு லாக்டவுன் வந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு லாக்டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது வந்தால் அதுக்கான காரணம் என்ன, வந்தால் என்ன மாதிரியான ஒரு லாக்டவுனாக இருக்கும், யாரெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆவா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2020 வந்த லாக்டவுன் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேண்டமிக், ஒரு பெரிய அவுட் பிரேக், கிருமி அப்படிங்கிறது பரவிட்டு இருக்கு. ஒரு தொற்று வியாதியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் எல்லாருக்குமே பரவிட்டு இருக்குன்றனால சோஷியல் டிஸ்டன்சிங் ஒன்று ஏற்படணும். அது மனிதர்கள் பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக பரவிடும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, லாக்டவுன் ஒன்று போட்டு உலகத்தை செயல்பட விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி எல்லாருமே வீட்டிலே இருங்க, பக்கத்தில் இருக்காதீங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துச்சு, வேக்சினு, அதுக்கப்புறம் அதற்கான முதலுதவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காப்பசோர் குடின்னு ஒரு கல்ச்சரே அதனால ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் பேசிக்காக அந்த லாக்டவுன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கிருமிகள் பரவக்கூடாது அப்படிங்கிறனால. பட் இப்போ போடுற லாக்டவுன் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். உடம்பு சரியில்லாமல் போயிருங்க, கிருமி பரவிடும், உங்கள் வீட்டில் வயசானவங்க குழந்தைங்கலாம் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னோன்னே பாதி வேலை அவங்க செஞ்சாலே போதும், மீதி வேலையை நம்மளே செஞ்சு என்ன பண்ணுவோம், ஐயோ யாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது, நம்மளுக்கு ஏதாவது ஆகி போய் அதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பரவி எல்லாருக்குமே இந்த உபாதை
வந்துருப்போது அப்படிங்கிறதுக்காக அவங்களே வந்து தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அந்த கிருமி பரவுதுன்ற பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டில் இருப்பாங்க. மனிதர்களை வந்து இந்த மாதிரி பயமுறுத்தி வீட்டில் இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியும் அவன் வெளில வந்துட்டே இருப்பான்றதுனால போலீஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த லாக்டவுன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துறதுக்கான நிறைய முயற்சிகள் வந்து பண்ணாங்க. ஆனால் இப்போ ஒருவேளை ஒரு லாக்டவுன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆயில் ஷார்டேஜ்னால வருது. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பேண்டமிக்கில் ஒரு கிருமி பரவதில் உடல் உபாதை வராது, பட் உங்ககிட்ட ஃபியூவல் இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாக்டவுனை போட்டு, லாக்டவுன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கணும், தள்ளி தள்ளி இருக்கணும், அதே மாதிரி போட போகிறதுல ரூல்ஸ் பெருசாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், நம்மளோட காரு பைக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கு செல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். அப்படி இருக்கிறப்போ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் மற்ற சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு உண்டான வண்டியை வந்து 90% குறைச்சிருவாங்க. பட் நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ சிட்டியில் ஓடக்கூடிய பஸ்ஸெல்லாம் வந்து ஒரு 10 பஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அது 2 வந்து மாறிடும். இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டு அந்த லாக்டவுன் இருக்கும். ஃபியூவல் தட்டுப்பாடு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இதோட பிஹேவியரே வேற மாதிரி இருக்கும். இப்போ பேண்டமிக் 2020 ஏற்பட்ட பேண்டமிக்னால ஃபியர், பயம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஒரு லாக்டவுன் வந்துச்சுன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி தான் வந்து ஏற்படும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் நம்மளுக்கு எல்லா பொருளுமே வந்து சேர்ந்தது. என்ன ஒன்று அதை போய் வாங்கிட்டு வரதுக்கான டைம் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. பட் இப்படி ஒரு லாக்டவுன் வந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களே நம்மளை வந்து சேர்றதுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடும். உடனே என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள், இந்த பேனிக் பையிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி லாக்டவுன் வரப்போகுதுன்ற மாதிரி பேசுபொருள் வந்தோடனே எப்படி வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் பங்கை வந்து எல்லாருமே வந்து முற்றுகையிட்டாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோலை பதுக்கலாம் அப்படின்னு போட்டு நிறைய பேர் வந்து கேவலமாக நினைக்கலாம். பட் பெட்ரோலை பதுக்கிறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதுனால தயவு செய்து யாருமே வந்து அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ எலெக்ஷன் கான்டாக்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு முக்கியமான ஃபியூலுக்கு வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபியூலுக்கு உண்டான ரூல்ஸ் வந்து தெரிகிற அளவுக்கு அந்த ஃபியூலோட ரூல்ஸ் வந்து எல்லாருமே போய் சேர்ந்துருக்கு. பெட்ரோல் தான் வந்து வாங்கி பதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. பட் அதை பற்றி என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒத்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 பீர் தான் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்களாம், 4 ஃபுல்லு தான் ஒருத்தருக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியுமா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் வரதுனால அந்த விஷயங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க, பொத்தி பாதுகாக்கிறாங்க. பட் பெட்ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருமே பேனிக் பையிங் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அதை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு எப்படி அதை வந்து இந்த வாட்டி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபுட் ஐட்டம்ஸு எல்லா காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து பேனிக் பை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்தியா போன்ற கண்ட்ரிகளில் இப்போ நம்ம மோடி அவர்கள் வந்து ஈரானுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட பேசுகிறாரு, நேத்தி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசி பிராந்தியத்தில் ஒரு அமைதி வந்து உருவாகணும்னு பேசுகிறாரு, ஸ்ரீலங்காவில் இருக்கிற அதிபர் கிட்ட வந்து பேசுகிறாரு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த சிச்சுவேஷனை ஈஸப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் நம்மளுக்கு மோடி மேலே பல விமர்சனம் இருக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு பிடிச்ச பிரதமரே இந்த நேரத்தில் பதவியில் இருந்தால் கூட ஒரு கிரைசிஸ்னு வரும்போது யாராலையும் ஒரு லெவலுக்கான இடத்துக்கு தான் போய் பண்ண முடியும். ஏன்னா இந்தியா போன்ற ஒரு பெரிய மக்கள் தொகையோட கண்ட்ரி வந்து ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டை மட்டுமே நம்பி இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய ஒரு வீக்னஸ் தான். அப்படி இருக்கிறப்போ இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே அதிகமாக பாதிக்கப்படுற நாடுகள் அப்படிங்கிறது ஏஷியாவில் தான் இருக்கு. ஏஷியா தான் இந்த ஆயில் ஷார்டேஜில் அதிகமாக பாதிக்கப்படுது. ஏன்னா மற்ற கண்ட்ரி கான்டினென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் உற்பத்தி அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய நாடுகள் இருக்கு. பட் நிறைய நாடுகள், நிறைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஆசியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, பட் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். குறிப்பாக மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் நம்பி தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட போகிறது ஆசியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான். இப்போ யாவது நம்ம அரசியல் வருஷலாம் பேசிகிட்டு இருக்கோம், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், அப்புறம் இந்தோனேஷியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராவலுக்கு. இன்ஃபேக்ட் லாக்டவுன் கொண்டுனா பிளான்ஸும் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஸ்ரீலங்காவில் வந்து ஆல்ரெடி வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் ஆயிருச்சு. ஏற்கனவே பொருளாதார ரீதியை வந்து ரொம்ப பேடான இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் வந்து டிராவலுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தானில் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏற்கனவே நம்மளை கம்பேர் பண்ணும்போது ஃபியூல் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைக் தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஆயில் ஷார்டேஜுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து ஹைக் ஆயிருக்கு. அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபத்தில் இருக்காங்க. அங்கேயும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆசியாவிலே இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் பெருசாக ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் வந்து போயிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அதுவே ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதில் குறிப்பாக
நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பெரும்பான்மையான மக்கள் கிட்ட இருக்கு, ஸ்கேர்சிட்டி இல்லை. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ளோவை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சு அரசாங்கம் வந்து, ஏன்னா வீட்டில் கேஸ் இல்லைன்னா உடனே நம்மளை கொந்தளிச்சிடும். அதனால ஹோட்டல் மூடினாலும் பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கடையும் மூடி இருக்கிறது, ஹோட்டல் மூடி இருக்கிறது, அவங்களால சிலிண்டர் எல்லாம் நடத்த முடியல அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயம் இருந்தாலும் நம்ம வீட்டில் அடுப்பு எரியுதே அப்படிங்கிற ஒரு சின்ன சமாதானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேனிக் ஆகாமல் இருக்கு. அப்படி இருந்தும் இப்போ ஃபியூல், வண்டிக்கு போடுற ஃபியூலை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான, அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் யூஸ்க்கு பயன்படுற எல்பிஜி தான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு அதிக தட்டுப்பாடாக இருக்குது. பெட்ரோல் அப்படிங்கிறது கையிருப்பு வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு எல்பிஜி கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. பட் அதோட இருப்புன்னு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது. அப்படிங்கிறனால இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் வேற வழியே இல்லாமல் லாக்டவுன் ஒன்று போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இதன் மூலியமா பார்க்கலாம். சரி, ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா இமீடியட் எஃபெக்டாக என்னென்னலாம் செயல்படுத்தப்படும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரைவேட் வெஹிக்கல்ஸ்லாம் வெளில போகக்கூடாது, இல்லை போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போக முடியாது அப்படிங்கிறலாம் இருந்தாலும், அதையும் தாண்டி நம்மளுக்கு பெட்ரோல் போட அளவு பண்ணப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரேஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஒரு வண்டிக்கு அப்படின்னா வந்து இவ்வளோ தான் பெட்ரோல் போட முடியும், பல்காக இப்போ டேங்கை நிரப்புறதோ அதிகமாக வாங்குறதோ அப்படிங்கிறத பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காருக்கு இவ்வளோ, ஒரு பைக்குக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஃபியூல் ரேஷனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பெட்ரோல் பங்குகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்மளால் பார்க்கணும். அடுத்து வரப்போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். எல்லா வேலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணிட முடியாது. இன்ஃபேக்ட் பேண்டமிக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொகம் கண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி செக்டர்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபாரின்ல அந்த கல்ச்சர் அதிகமாக இருந்தாலும் இந்தியாவில் 2020க்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் லாபம் பார்க்குறோமே, இதன் மூலியமா ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக இருந்தால் நம்ம ஏன் அதை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஐடி செக்டர்ல அதிகப்படுத்திட்டாங்க. பட் மற்ற எந்த துறையெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ணலாம், இன்னைக்கு கம்ப்யூட்டர்லேயே நிறைய வேலைகள் பண்ணலாம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மட்டும் இல்லாமல் மற்ற செக்டர்ஸ்லையும் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் நேராக போய் வேலை செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆல்டர்னேட்டிவே இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில இருந்து மக்கள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வேலைக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோமை எந்தெந்த வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி நம்மளாம் வந்து பார்க்காத இல்லை கண்டுக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு எல்பிஜி, அப்புறம் கமர்ஷியல் எல்பிஜி யூஸ், வண்டிக்கு பெட்ரோல் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னும் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபியூலை நம்பியே வந்து ஓடிட்டு இருக்கு. பெட்ரோல், டீசல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தான் வந்து நிறைய மெஷினரிஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அது பெருசாக பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஃபியூல் ஷார்டேஜ் இருக்கப்போ லாக்டவுனை போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுல எசென்ஷியல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் இல்லாம நம்ம உள்நாட்டுக்கே வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து தொடர்ந்து இயங்கும். அப்படி அத்தியாவசியம் இல்லை, இதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபியூல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அப்ரப்டா ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்ல ரெஸ்டாரண்ட்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, லாக்டவுன் இல்லாதப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து செயல்பட முடியல. பெரிய பெரிய கடைகளே வந்து அவங்க கிட்ட சிலிண்டர் கையிருப்பு இல்லாம வந்து மூடிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா மூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொன்னாலும் நம்மளால எப்படி வீட்லயே நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான சிலிண்டரை கொடுத்துட்டா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே வந்து சமைச்சு சாப்பிட்டு இருப்போம். அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா திருப்பியும் வீட்டுக்கு உண்டான சிலிண்டர்களுக்கு உண்டான எல்பிஜி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்ளை பண்ணுவாங்க. மற்றபடி இண்டஸ்ட்ரியலா இல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அப்ரப்டா வந்து ஸ்டாப் பண்ணிருக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நீ பெட்ரோல் வந்து வாங்குற காசுக்கு வித்தாதானடா வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மலாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து ஒரு பெரிய பெட்ரோல் ஃபியூல் பிரைஸ் ஹைக்கை வந்து நம்ம வந்து சந்திக்க போறோம். இந்த மாதிரி லாக்டவுன்லாம் வந்துச்சுன்னா அது எங்கேயோ போய் நின்றும். நம்மளால வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா கஷ்டமா இருக்கிற மாதிரியான பிரைஸ்ல அவங்க செட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த லாக்டவுன் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டா. பட் அப்படி இல்லைனாலும் பெட்ரோல் பிரைஸ் ஹைக் நடக்க போகுது. இதுல ஏசியாலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹிட் ஆயிருக்கிறது ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. ஏன்னா இவங்களோட தேவை அப்படிங்கிற, நார்த் கொரியாவை பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஃபங்க்ஷனிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் சவுத் கொரியா வந்து லைக் நிறைய தேவை இருக்கு அப்படிங்கறனால அவங்களுக்கும் சரி, ஜப்பான் ஆஸ் அன் ஐலாண்டே வந்து ஆயில முழுக்க 90% அவங்க எக்ஸ்போர்ட்ஸை நம்பியே இருக்காங்க. அதாவது வெளியில இருந்து அவங்க நாட்டுக்கு வரது மூலியமாவே அவங்க நம்பி இருக்காங்கன்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்து இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கிறதுனால ஆசியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவோட அதிகமா வந்து அஃபெக்ட் ஆயிருக்குது ஜப்பான் தான். இதுல நான் இருக்கேன் சொன்ன மாதிரி பிலிப்பைன்ஸ், வியட்நாம், தாய்லாந்து எல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. உலகத்துல வந்து ஃபியூல் பிரைஸ் ஹைக்னால இல்ல ஷார்டேஜ்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்டவுன் வந்தா அது இந்த 3 கண்ட்ரிகள்ல ஏதாவது ஒன்றத்தில் தான் வந்து உலகத்துல ஃபர்ஸ்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் எல்லாம் பத்தி பேசணும். பங்களாதேஷ்ல இப்பதான் வந்து அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான தன்மைக்கு வந்திருக்கு. அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்க கன்ஃபியூஷன், கேயாஸ் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இந்த ஆயில் ஷார்டேஜ், அதாவது ஃபியூல் ஷார்டேஜ்னால, பிரைஸ் ஹைக்னால வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய பெரும்பான்மையான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க நிறைய குமுறல்களோட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடே நகர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடைஞ்சு போயிருந்த கண்ட்ரிஸான சூடான்,
டான்சானியா, சொமாலியா போன்ற நாடுகள்லாம் வந்து எக்கனாமிக் வைஸ் வந்து இந்த ஃபியூல் ஷார்ட்டேஜ்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அங்கே ஆல்ரெடி பொருளாதாரம் ரொம்ப பேடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் கம்மியாக இருக்கிறது மூலியமா இந்த ஒரு ஆயில் ஷார்ட்டேஜ் மூலியமா அங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அவங்களோட எக்கானமி அடி வாங்கியிருக்கு. இதில் இந்த ஐலண்ட் நேஷன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. ஃபிஜி, அதுக்கப்புறம் இந்த சமோவா ஐலாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி செயல்படுறதுனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அச்சத்தில் ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவ் ஆரம்பிச்சிச்சு. 67% பிரைஸ் ஹைக்குக்கான வாய்ப்பு இருக்கு ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீக்கிரமா வந்து பிரைஸ் ஹைக்ல அதிகமாக அஃபெக்ட் ஆக போகிறது ஆஸ்திரேலியாவில் தான். இல்லை சில கண்ட்ரீஸ்லாம் வந்து யாரெல்லாம் ரொம்ப டூரிசமை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபியூல் ஷார்ட்டேஜ் மூலியமா அதிகமாக பாதிக்கப்பட்டு அவங்களோட பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல குவைத், கத்தார், பைரின் அவங்கள தான் என்ன சொல்றதுனே தெரியல. நம்மளாவது பரவாயில்ல, மற்ற கண்ட்ரீஸை நம்பி இருக்கோம், நம்மளுக்கு வந்து பேரலா கப்பல்ல எண்ணெய் வந்து இறங்கினாதான் வேலைக்கு ஆகும். பட் இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆயில ப்ரொடியூஸ் பண்றவங்க. பட் அவங்களால இன்னைக்கு வந்து ஒரு அவங்களுக்கே ஆயில் ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கு. அப்போ அங்கேயே நிலைமை அப்படின்னா வந்து உலகத்துல ஆயில் உற்பத்தி பண்ணாத கண்ட்ரீஸ்க்கு நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் ஒருவேளை நம்ம அரசாங்கம் இதை கட்டுப்படுத்த முடியாம கடைசியில் லாக்டவுன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்மளை அது எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான நம்மளுடைய அந்த கொரோனா பேண்டமிக் லாக்டவுனுக்கு இதுக்கு முன்னான வித்தியாசம் என்ன அப்படின்றத சும்மா அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த நேரத்தில் நம்ம இப்படிலாம் என்ன நடக்குதுன்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. அதை தாண்டி யாரையும் பயமுறுத்தணும், ஒரு பேனிக் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இல்லை. பட் நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே கணிச்சா நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான புரிதலோடு இருக்கலாம். ரொம்ப பதட்டப்படாமல் ஏற்கனவே இதை வந்து நம்ம வந்து யோசிச்சு தான் வச்சிருந்தோம், அதனால பிளான் பி என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.